Hello, Srifel Semester Sundarajan. Biker படத்தோட first impression தான் பார்க்க போறோம். So let's roll the intro. பைக்கர் படத்தோட பிளாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பா தன்னோட பையனை ரேசர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிக்கோளோட இருக்காரு. பட் பையன் கிட்ட அப்பாவா இருக்கிறத விட பயங்கரமா கோச்சாவே இருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு பையனுக்குமே வந்துட்டு பெருசா அவங்க அப்பாவை பிடிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அப்பாவுக்கு வந்துட்டு ஆசை ரேஸ், அதுல வந்துட்டு நான் வந்துட்டு இதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. பட் ஒரு கட்டத்துல வந்துட்டு லவ்வா இல்ல அப்பாவான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல லவ்வை சூஸ் பண்ணி ரேஸையும் அப்பாவையும் விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 8-10 வருஷம் கழிச்சு வந்துட்டு அப்பாவுடைய பேருங்கிறது வந்துட்டு நியூஸ்ல எல்லாம் வருது. பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்துட்டு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. சில விஷயங்களுக்கு அது நடக்குது. ஸோ இப்போதைக்கு தன்னால அப்பாவுக்கு ஒரு அவமானம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஃபீல் பண்ற பையன் திரும்பவும் அவங்க அப்பாவுக்காக ரேஸ்குள்ள போய் திரும்ப இந்த ரேஸ்ல வந்துட்டு ஜெயிச்சு அவங்க அப்பாவை எப்படி பெருமைப்படுத்தலாம் அப்படிங்கறத மீதிக்கிற இந்த படம் வந்துட்டு பைக் ரேஸ் அண்ட் ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதை பிளெண்ட் பண்ற மாதிரி ஒரு படமா வரும் தான் சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது வந்துட்டு இந்த ரேசிங்க வந்துட்டு பயங்கரமா காமிச்சிட்டாங்க. பட் இந்த ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது சரியா ரைட்டிங்ல பண்ணல. ரொம்ப சிம்பிளான கான்ஃபிளிக்ட், அப்பா பையனுக்குள்ள பிரச்சனைங்கிறத ரொம்ப காம்ப்ளெக்ஸாவே காட்டலாம் இந்த படத்துல. ஏன்னா அதுக்கான இடங்கிறது இருக்கு. ஏன்னா இந்த அப்பாவோட கேரக்டர் எப்படி இருக்குங்கும் போது பயங்கர காம்ப்ளெக்ஸ் ஆக்கியிருக்கலாம். பட் அது ரொம்ப சிம்பிளா கான்ஃபிளிக்ட வச்சு ரொம்ப சிம்பிளா சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. அனிமல் மாதிரி ஒரு ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் குள்ளதான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். அப்பா வந்துட்டு ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அதனால பாதிக்கப்படுற ஒரு பையன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் அப்படி இல்லாம எம்குமர சண்டா மகாலட்சுமி மாதிரி ஒரு கதையா, ஒரு சிம்பிளான ஒரு கதையா போயிருச்சு. ஸோ அப்பா பையனுக்கும் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரிலேஷன்ஷிப்குள்ள போய் அதுக்குள்ள வந்துட்டு நிறைய விஷயத்த கொண்டு போய் அப்படி முடிச்சிட்டாங்க. அதுக்காக இது ஒஸ்ட் படம்னு கிடையாது. அமேசிங்கான நிறைய விஷயங்களுங்கிறது இருக்கு. ரேசிங்லாம் சூப்பரா இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப பயங்கரமா எடுத்திருந்தாங்க. ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் வந்துட்டு ஹையா வந்துட்டு அந்த ரேசிங் சீன்ஸ் கொடுக்குது. அது இல்லாம அன்வர்னு ஒரு காம்படிட்டர் கேரக்டரை காமிச்சிருந்தாங்க. அந்த கேரக்டரோட ஆர்க்குங்கிறது வேற லெவல். அவர் எங்க இருந்து எப்படி போய் என்னவா மாறுறாருங்கிறது வந்துட்டு படத்துல சூப்பரா இருந்துச்சு. அவர் வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோல் தான், ஆனா அவர் தான் படத்துல வந்துட்டு ப்ராப்பரா எழுதப்பட்ட ஒரு கேரக்டராவே இருந்தாரு. படம் நான் லீனா தான் போகுது. படத்தோட பிளாஷ்பேக் வந்துட்டு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி அப்பா பையனோட ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸோடய போயிருக்கலாம். அது மட்டும் கிடையாது, அப்பா பையன் இல்லாம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூமே. ஏன்னா வந்துட்டு அவங்க ரேசிங் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிளாஷ்பேக்ல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தினால தான் நீ ரேசிங்க்கு போகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. பட் அப்படி இருக்கும்போது செகண்ட் ஹாஃப்ல எதுக்காக வந்துட்டு அவங்க ரேசிங்க்கு ஒத்துக்கிறாங்க, இவன் எப்படியும் போறான் அப்படிங்கும்போது அவங்க கோச்சுக்கு தான் செய்யறாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அதை ஏத்துக்கிறாங்க. ஏன் ஏத்துக்கிறாங்க, எப்படி ஏத்துக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படிங்கறத ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க. அது இன்னும் கூட வந்துட்டு பயங்கரமா ரைட்டிங்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கணும். இந்த படம் விஷுவல் ஸ்பெக்டாக்குலா பயங்கரமா இருக்கு. நல்ல ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு. பட் ரைட்டிங்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டாங்க. ஜஸ்ட் லைக் இட்லி கடை. நான் சொல்லியிருந்தேன், இட்லி கடை ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பேன். ஃபார்முலாவை வந்துட்டு பேசிக்கா வச்சு அந்த ஃபார்முலா படி படம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனாலதான் அந்த படம் வந்துட்டு ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அதுக்கப்புறமா அந்த படம் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த படம் தப்பா சில விஷயங்கள்ங்கிறது இருக்கு. சப்ஜெக்டிவ், சில பேத்துக்கு ஒத்துக்கும் சில பேத்துக்கு ஒத்துக்காதுங்கிறதா எனக்கு லேட்டரா தான் புரிஞ்சுது. ஸோ அந்த படம் மாதிரி இந்த படமே வந்துட்டு ஃபார்முலாவை கரெக்டா வச்சு சூப்பரான ஒரு படமா எடுத்துட்டாங்க. பட் ரைட்டிங்ல ஒரு பிரில்லியன்ஸுங்கிறது இல்லாம போயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாவே இருந்துச்சு. சோ அப்படி ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. சோ ஓவராலா ஒரு அபோவ் அவரேஜான ஒரு படம். பட் ரேசிங்காகவே இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பா பார்க்கலாம். சோ ஒர்த்தான படம் தான். சோ நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. படம் பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. சோ உங்களை நான் அடுத்த அமேசிங்கான வீடியோல இருந்து பாக்குறேன். அது வரைக்கும் பை.